ஒரு சகோதரர் கேட்டிருக்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், அதாவது கொஞ்சம் விரிவான கேள்வியாக கேட்குறார். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த அரபு மொழிதான் தேவ பாஷை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதை நிரூபிக்கிற விதமாக பள்ளிவாசலில் பாங்கு ஓதும்போது அரபு மொழியில் தான் அந்த பாங்கு சொல்கிறீர்கள். தமிழ்நாட்டில் தமிழில் சொல்வது இல்லை. அதே மாதிரி நீங்கள் நடத்துகிற தொழுகைகளையும் கூட அரபு மொழியில்தான் அதை நீங்கள் தொழுகிறீர்கள். அது மாதிரி நீங்கள் பேர் வைக்கும் பொழுது, முஸ்லீம்கள் பேர் வைக்கும் பொழுது அவர் தமிழ் அழகான சொற்கள்லாம் இருக்கும் பொழுது அதை விட்டு உருது பாஷையில் என்ன செய்கிறீங்க, நீங்கள் பேரை வச்சுக்கிறீங்க, பேர் பேசிக்கிறீங்க சொன்னோம். அதுக்கப்புறம் உருது பேசினாதான் முஸ்லீம் என்று சொல்கிறீர்கள். முஸ்லீமாக இருக்கிறதா இருந்தாலும் என்ன செய்யணும், அவர் உருது பேசணும். உருது பேசாவிட்டால் அவர் முஸ்லீம் இல்லை என்றும் நீங்கள் சொல்கிறீர்கள். அப்போ இந்த மாதிரி நம்ம தமிழ் மொழியில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மக்களுக்கு தமிழ் மொழியில் இதெல்லாம் அமைத்தால் அது ஏற்புடையதாக இருக்குமே. உங்கள் மார்க்கத்தில் எதுக்காக வேண்டி இந்த மாதிரி அரபு மொழியில் தான் எல்லாம் இருக்கணும், அப்போ அரபு மொழி தான் ஒரு சிறந்த மொழியா? இந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முதல் அடிப்படையான ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மொழியில் எந்த மொழியும் சிறந்ததும் கிடையாது, தாழ்ந்ததும் கிடையாது. இலக்கியத்தில் வரலாறில் சிலது சிறந்திருக்கலாம், சிலது தாழ்ந்திருக்கலாம். சிலருக்கு சிறந்த சொற்கள் இருக்கலாம், சிலதுக்கு உயர்ந்த இலக்கியங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கலாமே தவிர அந்த மொழியை ஒருத்தன் பேசுகிற காரணத்தினால் இவன் சிறந்தவன், இந்த மொழியை பேசினால் அவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இறை தூதராக நாங்கள் நம்புகிற முகமது நபி அவர்கள், அவங்களுடைய தாய்மொழி அரபி. அந்த மக்கள் எல்லாம் அரபு மொழி பேசக்கூடிய மக்களை தான் ஃபஸ்ட்டு அவங்க சந்திக்கிறாங்க. அவர்கள் ரொம்ப ரொம்ப மொழி வெறி பிடித்த மக்களாக இருந்தார்கள். அந்த மக்கள்கிட்ட போய் சொன்னார்கள், லா ஃபதுலி அரபியின் அல அஜமியின், அரபு மொழி பேசுகிற எவனுக்கும் வேறு மொழி பேசுகிறவனை விட சிறப்பு கிடையாது, எந்த சிறப்பும் இல்லை. நானே அரபி தான் பேசுகிறேன், அதனால் அரபி இல்லாதவனை விட எனக்கு இந்த மொழியினால் சிறப்பு கிடையாது. தன் தாய் மொழியாக அரபி இருந்தும் கூட, அந்த மக்கள் அரபி மொழி வெறி பிடித்தவர்களாக இருந்தும் கூட நபிகள் நான் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அரபி பேசுகிறான் என்பதற்கு சிறப்பு கிடையாது. அவனுடைய செயல், நடத்தை, அவனுடைய நம்பிக்கை, கொள்கை, கோட்பாடு, இதுகளை வைத்து ஒருத்தனை உயர்ந்தவன் என்று சொல்லலாமே தவிர அவன் பேசுகிற மொழி இதுவாக இருந்த காரணத்தினால் இவன் சிறந்தவன், இந்த கோட்பாட்டுக்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை. இதை நீங்கள் நபிகள் நாயகம் தான் எங்களுக்கு அத்தாரிட்டி, அவங்களே சொல்லிட்டாங்க, அரபி மொழி பேசுகிறவனுக்கு வேறு மொழி பேசுகிறவனை விட சிறப்பு எதுவும் இல்லை. இது இஸ்லாத்தின் அடிப்படை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அப்போ குர்ஆன் எதுக்கு அரபியில் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். குர்ஆன் அரபியில் இருக்கிறது உண்மைதான். அது ஏன் அரபியில் இருக்கிறது என்று சொன்னால், அரபு மொழி தான் சிறந்தது என்பதற்காக அரபியில் இருக்குதா என்றால் இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால், முகமது நபி அவர்களுக்கு தான் அரபு மொழியில் வேதம் வந்திருக்கிறது. முகமது நபிக்கு முன்னாடி ஏராளமான இறை தூதர்கள் இதே போல் வந்திருக்கிறார்கள். முகமது நபியை போலவே உலகம் பூரா பல தூதர்கள் அவங்கவுங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, கடவுளுடைய செய்தியாக மக்களுக்கு சொன்னார்கள். அந்த இறை தூதர்களுக்கு இறைவன் வேதத்தை வழங்கினான். என்ன மொழியில் வேதத்தை வழங்கினான்? அவர்களுடைய தாய்மொழி என்னவோ, அவர் வசிக்கிற மக்களுடைய தாய்மொழி என்னவோ அந்த தாய்மொழியில் தான் அந்த வேதங்களை இறைவன் வழங்கியிருக்கிறான். அரபி தான் சிறந்தது என்று இருக்குமானால் உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகள்லையும் வேதம் கொடுத்துருக்கணும். அது இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இல்லா பிலிசானி கௌமிகி, எந்த ஒரு இறை தூதரை அனுப்புவதாக இருந்தாலும் அவரது சமுதாயம் பேசுகிற மொழி பேசக்கூடியவராகத்தான் அவரை அனுப்பியிருக்கிறோம். அப்போ நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி பல இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் அரபி இல்லை. ஒரு வேதம் கூட அரபி கிடையாது. மூசாண்டு நாங்கள் சொல்லுவோம், மோசேன்னு சொல்லுவாங்க. அவருக்கு இறைவன் தௌராத் என்கிற ஒரு வேதத்தை கொடுத்தான். அது அரபியா? அரபி கிடையாது. ஈசாங்கிற ஒரு இறை தூதருக்கு இஞ்சில்ன்ற ஒரு வேதத்தை கொடுத்தான். அது அரபியா? அது அரபு மொழி கிடையாது. அதே மாதிரி ஆபிரகாம், இஸ்மாயில், இப்ராஹிம், இஸ்மாயில் என்று சொல்லுகிறோம். இந்த பெயர்கள் கூட அரபி கிடையாது. அந்த அவங்க பேசின பாஷையில் அதுக்கு நல்ல அர்த்தம் இருக்கும். அப்போ இதில் என்ன வழங்குறது என்று சொன்னால்,
மொழி என்பதற்கு எந்த ஒரு பெரிய ஒரு சிறப்பு அந்தஸ்தும் கிடையாது என்பதுதான் இஸ்லாத்தின் கொள்கை. ஒரு கருத்தை சொல்லுகிறோம். எந்த மொழியில் இருந்தாலும் அண்ணே நல்லா இருக்கலான்னு கேட்டால் என்ன செய்வான்? சந்தோஷப்படுவான். அறிவுகட்ட மடப்பையிலன்னு சொன்னால் எந்த பாஷையில் திட்டினாலும் அவனுக்கு கோபம் தான் வரும். தமிழில் திட்டி விட்டார், செந்தமிழில் என்னை திட்டி விட்டார்னு சிரிக்க மாட்டோம். என்னடா சொன்னேன்னு கேட்போம். அப்போ அதை அவன் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறானோ அதை வைத்து தான் நமக்கு சந்தோஷப்படுவது, கவலைப்படுவதை தவிர நம்ம மொழியில் அவன் திட்டி விட்டான், நம்ம மொழியிலே பாராட்டி விட்டான் என்பதற்காக வேண்டி கூடுதலாக ஏதாவது வருமானா வராது. அதனால் எல்லா மொழிகளுமே கருத்தை சொல்வதற்கு உரியது தான். ஆனால் முகமது நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அரபு சமுதாயத்துக்கு மட்டும் தூதராக அவங்க அனுப்பப்படவில்லை. அவர்களை இறை தூதராக நியமிக்கும் பொழுது இதுதான் கடைசி தூதர், இனிமேல் தூதர் கிடையாது, உமக்கு பிறகு எந்த தூதரும் வரமாட்டார்கள் என்று சொல்லி உலகம் உள்ளளவும் இந்த வேதத்தை நான் பாதுகாத்து வைப்பேன், இதுதான் உலகத்துக்கு பூரா வேதம் என்ற ஒரு நிலையில் அவர்களை அனுப்பியதனால்தான் அவர்களுக்கு தெரிந்த அரபி பாஷையில் இறைவன் அனுப்புகிறான். அவர்களுக்கு அரபி தான் தெரியும். அவர்கள் துவக்கத்தில் சந்தித்த மக்களுக்கும் அரபி தான் தெரியும். அவர் சமுதாயம் அரபி சமுதாயமாக இருந்தது. அவர்களும் அரபி தான் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தான் அதை விலைக்கு சொல்ல வேண்டிய நிலையில் இருந்த காரணத்தினால் அவருக்கு அரபி தெரியும் என்ற காரணத்தினால்தான் அரபியை தவிர அரபிதான் சிறந்தது என்ற காரணத்திற்காக இல்லை. இதை இரண்டாவதாக நீங்கள் என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ எல்லா பாஷைகள்லையும் இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள், அந்தந்த மொழியில் அந்த வேதத்தை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அப்போ கடைசின்னு ஆகிவிட்டது. உலகத்துக்கெல்லாம் ஒரு வேதம்னு கொடுக்க வேண்டி இருக்கிறது. உலகத்துக்கெல்லாம் ஒரு வேதம்னு கொடுக்குறதா இருந்தால் ஏதாச்சும் ஒரு மொழியில் தானே கொடுக்க முடியும், ஏதாச்சும் ஒரு பாஷையெல்லாம் கொடுக்க முடியும். சரி, அரபியில் வேண்டாம், இப்போ தமிழில் அதை கொடுத்துட்டோன்னு வைங்க. அப்போ பிற மொழிக்காரன் என்ன கேட்பான்? அதே தமிழில் கொடுக்க வேண்டும், எங்கள் மலையாளத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு அவன் கேட்பான். சரி, அவன் சொல்ல கேட்டு மலையாளத்தில் கொடுக்குறோம், அப்போ பிரச்சனை தீர்ந்துருமா? அப்போ கன்னடத்துக்கான ஏன் பாஷையில் கொடுத்தா என்னன்னு கேட்பான். இதுக்கு உலகத்துக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தின்னு வரும் பொழுது ஒரு மொழியில் தான் அதை சொல்ல முடியுமே தவிர எந்த மொழியை தேர்ந்தெடுத்தாலும் இதே கேள்வி வரும். நீங்கள் சொல்கிற எந்த ஒரு மொழியை தேர்ந்தெடுத்தாலும் சரி, மீதி உள்ள மொழிக்காரலாம் என்ன செய்வான்? எங்கள் மொழி மட்டமான்னு கேட்பான். அதனால் இதுக்கு எல்லா மொழியும் சேர்ந்து வகையில் ஒரு வேதம் கொடுக்க முடியாது. ஏன்னா யார் கொண்டு வந்தாரோ அவர் தான் அந்த வேதத்தை விலைக்கு சொல்லணும். அவருக்கு அரபி தான் தெரியும். அதனால் முகமது நபிக்கு தெரியாது. அவர்கிட்ட கொண்டே தமிழில் ஒரு புத்தகத்தை கொடுத்து அவர் என்ன செய்வார்? அவருக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த வேதம் என்பது கடைசி நபி என்கிற காரணத்தினால் தான், கடைசி தூதர், இறுதி தூதர், இனி தூதர் கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால்தான் அவருடைய தாய்மொழியில் ஒரு மொழியில் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழி சிறந்தது என்பதற்கு இல்லை. உலகத்துக்கெல்லாம் இது வழிகாட்டி நூல் என்று சொல்லும் பொழுது அதனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன செய்யணும்? அப்படியே நம்ம பாதுகாத்து வைக்கணும் என்கிற அடிப்படையில் தான் குர்ஆனை நாங்கள் அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கிறோம். இதை நம்ம சில எளிய உதாரணங்கள் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவில் பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அப்போ சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் பெற்ற அரசியல் சாசனத்தில் அங்கீகாரம் பெற்ற மொழிகளும் இருக்கிறது, அங்கீகாரம் பெறாத பேச்சு வழக்கில் உள்ள ஏராளமான மொழிகள் இருக்கிறது. அத்தனை மொழி பேசக்கூடியவர்களும் நமக்குன்னு ஒரு தேசிய கீதத்தை நம்ம வைத்திருக்கிறோம். ஜனகணமன என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்துக்குன்னு ஒரு பாடல் அப்படின்னு ஒரு பாடலை வைத்திருக்கிறோம். இந்த தேசபக்தி பாடல் என்பது தேசப்பாடல் என்பது தேசிய கீதம் என்பது அது எந்த பாஷையில் இருக்குது? அது வங்காள மொழியில் இருக்கிறது. இந்த வங்காள மொழியில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் உள்ளவன் ஏன் எனக்கு நீ வேறு பாஷையில் கொண்டா அப்படின்னு நம்ம கேட்டோமா? மலையாளி கேட்க முடியுமா? கன்னடத்துக்காரன் கேட்க முடியுமா? தெலுங்கன் கேட்க முடியுமா? இது இந்தியாவுன்னு ஒரு நாடு, ஒரு நாட்டுக்கு 990 தேசிய கீதம் இருக்கக்கூடாது, ஒன்று தான் இருக்கணும். எல்லாம் யூனிஃபார்மாக அதை எங்கள் பாட்டுன்னு என்ன செய்யணும்? அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வேற்றுமை தெரியக்கூடாது என்று சொன்னால் ஏதாச்சும் ஒரு பாஷையில் தான் அது இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதுனால இந்த வங்காள மொழி ஒசத்தின்னு ஆகுமா? அந்த கவிஞர் தாகூர் என்பவர் எழுதினார், அது நல்ல கருத்தாக இருக்குது, அதை எடுத்துக்கிறோமே அப்படின்னு எடுத்துக்கொண்டது தானே தவிர உலகத்திலே வங்காள மொழி தான் சிறந்த மொழி, அதனால் நாங்கள் வங்காள மொழியில் தேசிய கீதத்தை உண்டாக்கியிருக்கிறோம் என்று சொல்லுவார்களா? இந்தி தான் தேசிய மொழி ஆகணும்னு பேசக்கூடியவங்க கூட வங்காள தேசிய கீதம் தான் பாடி ஆகணும். அப்போ வங்காள மொழியில் உள்ளதை நம்ம பாடுறதுனால எல்லா மொழியும் மட்டம்னு அதில் அர்த்தம் எடுப்போமா? எடுக்க மாட்டோம். அந்த அடிப்படையில் தான் குர்ஆன் என்பது அரபியில் இருப்பதற்கு காரணம் முகமது நபிக்கு அரபி தான் தெரியும், அவ்வளோதான் விஷயம். வேறு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம்லாம் கிடையாது.
அவங்க பேசின பேச்சையும் அரபி தான். அதனால் அவங்களுடைய பொன்மொழிகளும் அரபியில் தான் இருக்கும். அந்த காரணத்தினால தான் குர்ஆனை வந்து நாங்கள் அரபு மொழியில் என்ன செய்கிறோம், ஓதுகிறோம். அதனுடைய அர்த்தத்தையும் மொழியாக்கம் செய்து அர்த்தத்தையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்கிறோம், வாசித்து விளங்கி கொள்கிறோம். அந்த சிறப்புங்கிற ஒரு அர்த்தத்தினால இல்லை, அது யூனிஃபார்மாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாங்கு சொல்கிறாங்க, பாங்குங்கிறது அரபியில் தான் சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலில் தொழுகைக்கு அழைக்கிறாங்க. இந்த தொழுகைக்கு அழைக்கிற பாங்கு கேட்கும் பொழுது அது ஏன் அல்லாஹ் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் தமிழில் சொல்ல வேண்டியதானே, ஹய்யா அலா ஸலா தொழுகைக்கு வாருங்கள் என்று அதை தமிழில் சொல்லலாமே, ஆங்கிலத்துக்கு போனால் ஆங்கிலத்தை சொல்லலாமே, ஒவ்வொரு மொழிக்காரனும் அவன் மொழியில் சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சரியானது போல் தெரியும். அந்த மொழியை நம்ம மொழியை தூக்கி பிடிக்கிறோம், மொழி உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதில் தெரியும். ஆனால் அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது எப்போ இது சரியாக வரும்னு கேட்டால், ஒரு மதம் ஒரு மொழி பேசுகிற மக்களுக்கு மட்டுமே உரியது என்று இருக்கும் என்று சொன்னால் அப்போ அந்த மொழியில் தான் அந்த அழைப்பு இருக்கணும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு மதம் கொடுக்கப்படுது, அப்போ அவங்களுடைய அழைப்பு பாங்கு அழைப்பு எப்படி இருக்குங்க, தமிழில் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு தான் இது, வேறு ஆட்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு கொள்கையை கொடுத்தோம் என்று சொன்னால் அது தமிழில் தான் இருக்கும். மலையாளிக்கு என்று ஒரு இறைத்தூதரை அனுப்பி அவருக்கு ஒரு வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் அவர் சொல்கிற பாங்கு வந்து மலையாளத்தில் தான் இருக்கும். அது அந்த மொழிக்கு மட்டும் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டு நெறியாக இருந்தால் தான் அது சாத்தியம். இஸ்லாம் என்பது ஒரு மொழிக்கு உள்ள மார்க்கமா, அரபிக்கு வந்த மார்க்கமா, தமிழனுக்கு வந்த மார்க்கமா, மலையாளிக்கு வந்த மார்க்கமா, ஐரோப்பியர்களுக்கு வந்த மார்க்கமா, ஆங்கிலேயர்களுக்கு வந்த மார்க்கமா, சீனாக்காரனுக்கு வந்த மார்க்கமா, அனைவருக்கும் வந்த மார்க்கம். இஸ்லாம்ங்கிற இந்த கொள்கை வந்து அனைத்து மக்களுக்கும் உரியது என்று ஆகும் பொழுது அப்போ வந்து அனைத்துக்கும் உரியதாக இருந்தால் ஒரு யூனிஃபார்மாக அந்த அழைப்பு இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டும், அரபு நாட்டில் மட்டும் தொழுக மாட்டான், தமிழ்நாட்டில் தொழுவான், கன்னடத்தில் தொழுவான், உலக நாடுகளில் பூரா தொழுகை நடத்துவான். அந்தந்த பள்ளிவாசல்லேருந்து பாங்கு அழைப்பு இங்கிலீஷில் ஏதோ சொல்கிறான்னு வைங்க. நான் வந்து ஒரு ஃப்ரான்ஸுக்கு போகிறேன், அங்கே உள்ள பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறார்கள் ஃப்ரான்ஸு மொழியில். எனக்கு என்ன தெரியும், ஃப்ரெஞ்சு மொழி எனக்கு தெரியாது, ஏதோ பாட்டு படிக்கிறாங்க, நான் பாட்டு போயிட்டுருப்பேன். அதே நேரத்தில் வந்து அல்லாஹ் அக்பர் என்று அந்த பாங்கு சொன்னார்கள்னு சொன்னால், ஏன்னா தமிழ் தான், எனக்கு பாஷை தெரியாது, ஆனால் என்ன விளங்கிக்கிறேன், ஓ அல்ல இது பாங்கு சொல்கிறாங்க, தொழுகை நேரம் வந்துருச்சு, இது பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, விசாரித்து தொழுவு போகலாம் அப்படிங்கிற ஒரு 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 பயன் எப்போ கிடைக்கும், யூனிஃபார்ம் தான் கிடைக்கும். உலகத்தில் மனிதர்கள் இவன் அங்கே போவான் இங்கே போவான், எங்கே வேண்டாலும் வருவான், எங்கே போனாலும் அந்த யூனிஃபார்ம் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு மொழியில் இருந்தால் மட்டும்தான் அது யூனிஃபார்மாக அது செயல்பட முடியும். அந்த பாங்கு எதற்கு அரபியில் இருக்குன்னா, அரபி சிறந்தது என்பதற்கு இல்லை, முகமது நபிக்கு அரபி தான் தெரியும், அரபியில் அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதையே நாங்களும் சொல்வதற்கு காரணமும் அரபி சிறந்தது என்பதற்கு இல்லை, வேறு எதுக்காக வேண்டி இதையே எல்லாரும் சொன்னால்தான் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இதனுடைய அர்த்தம் தெரியாட்டாலும் இது பள்ளிவாசல் அருகில் இருக்கிறது, அங்கே தொழுகைக்கு கூப்பிடுகிறார்கள் அப்படி என்று தெளிவாக அந்த மக்கள் வந்து புரிந்து கொள்வார்கள். அடையாளம் அதுக்கு தான் பாங்கு சொல்வது எதுக்காக வேண்டி, பள்ளிவாசலுக்கு மக்கள் வந்து தொழுவதற்கு தான் அது அழைப்பு தான். அது அழைப்பு கொடுப்பதாக இருந்தால் ஃப்ரெஞ்சு மொழியில் சொன்னீர்களே, ஆனால் வேறு பாஷக்காரனா ரோட்டில் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கு இது பள்ளிவாசல் இருப்பதாகவோ தொழுகைக்கு அழைப்பதாகவோ அவனுக்கு தெரியாது, அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அப்போ அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் பொழுது என்ன ஒன்று கேட்டால், அது பாங்கு பக்கத்தில் பள்ளி இருக்குது என்று சொல்லி உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சரி அவன் அது பள்ளிவாசல் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த அழைப்பை ஏற்று போவான் என்பதற்கு தான் அது அரபியில் சொல்லுதே தவிர, தெளிவாக சொல்லிட்டு தான் அது சொல்கிறோம். அரபி என்பது மொழி என்ற அடிப்படையில் சிறந்த மொழி கிடையாது, அரபிக்குன்னு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. இதை நாங்களாக உங்களை சமாளிக்கிறதுக்கு சொல்லவில்லை, முகமது நபியே சொன்னது. நாங்கள் சொன்னோம்னு கேட்டால் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இதை சொல்லிட்டு போனவரை முகமது நபி தான். லா ஃபதல் அரபியின் அல்ல அஜமியின், அரபு மொழி பேசுகிறவனுக்கு வேறு மொழி பேசுகிறவனுக்கு சிறப்பு இல்லை. அப்போ அரபி சிறந்த மொழி என்பதற்கு நாங்கள் பாங்கு சொல்லவில்லை, அரபி தான் அவர்களுக்கு தெரியும், அரபியில் சொல்லி தந்து விட்டார்கள். அது உலகமெல்லாம் போகும் பொழுது ஒரே மாதிரி தான் போக வேண்டும். ஒரு யூனிஃபார்ம் என்று வரக்கூடிய நேரத்தில் எதை பார்க்க மாட்டோம், அந்த மொழியிடையே பார்க்க மாட்டோம், ஏதாவது ஒன்றில் தான் செய்ய முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சொன்னோம் என்று சொன்னால் அந்த இது சீர்கட்டுவிடும். அதே மாதிரி வந்து தொழுகை இருக்கிறது. தொழுகை என்பது வந்து கூட்டு தொழுகை, கூட்டாக தொழக்கூடிய தொழுகை எங்களுக்கு இருக்கிறது. அது எப்படி சொல்லுவார்கள்னா, ஒருவர் தலைமை தாங்கி நடத்துவார், மற்றவங்க பின்னாடி இருந்து என்ன செய்வாங்க, அவர் ஓதுவதை செவியுறுவார்கள்.
அவர் குனியும் போது குனிவார்கள், அவர் நிமிரும்போது நிமிர்வார்கள். இப்படி ஒரு தொழுகை முறை ஒன்று இருக்கிறது. இந்த தொழுகை முறையை கூட்டாக நாங்கள் தொழணும் என்று சொன்னால் அந்த கமாண்டு ஒரே மாதிரியாக யூனிஃபார்மாக இருக்கணும். அந்த தொழுகையில் தொழக்கூடிய அந்த ஒரு பள்ளிவாசலில் அரபி தெரிஞ்சவனும் இருப்பான், தமிழ் தெரிஞ்சவன் இருப்பான், உருது பேசுகிறவன் இருப்பான், வெளிநாட்டில் விருந்தினர் இருப்பான். அவனும் பள்ளிவாசல் தொழுகையில் கலந்து கொள்ளுவான். அவனுக்கு அல்லாஹு அக்பர்னு சொன்னவொடனே கையை கட்டணும்னு விளங்கிடுவான். அதையும் அரபியில் சொல்கிறாங்க. வேறு வார்த்தையில் சொன்னவங்கன்னு சொன்னால் இது திருதுன்னு மற்றவனெலாம் முடிப்பான். இந்த வார்த்தையை சொன்னால் நிமிர வேண்டும், சமி அல்லாஹ் லிமன் ஹமீதாண்டா குனிந்த தலையை நிமித்த வேண்டும், இப்படின்ற ஒரு யூனிஃபார்மாக அதுக்குரிய ஒரு சொல்லை பழக்கப்படுத்தி வைத்திருந்தோம் என்று சொன்னால் உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலும் சரி, திடீர்னு ஒரு நாட்டுக்கு போய் பள்ளிவாசல் நுழையிறீங்க, அந்த பள்ளிவாசலில் தொழுகை நடத்தக்கூடியவர் அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய ஆங்கில ஐரோப்பிய பாஷையில் ஏதோ ஒரு பாஷையில் என்ன செய்கிறார், ரஷ்யா பாஷையில் அவர் பேசிகிட்டு இருந்தார், நமக்கு ஒன்றுமே விளங்காது. அப்போ அவர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் நமக்கு விளங்கிடும். அதை சமி அல்லாஹ் லிமன் ஹமீதான்னு சொன்னால் நமக்கு விளங்கிவிடும். அப்போ அந்த ஒவ்வொரு சொற்களும் அதே யூனிஃபார்மாக இருந்தால்தான் எல்லாரும் அதை புரிந்து கொண்டு பலரும் இருப்பார்கள். அதற்காகத்தான் அந்த யூனிஃபார்ம் என்பதை தவிர இதில் நோக்கமே கிடையாது. அதே நேரத்தில் தொழுகை முடிந்து விட்டது, இறைவன்ட்ட நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டி இருக்கிறது. இறைவன்ட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன், நான் அரபியில் கட்ட தான் இறைவன் ஏற்றுக்குருவானா? எவனுக்கு அரபி தெரியும்? இங்கே யாருக்கும் அரபி தெரியாது. தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களில் அரபியை 7 வருஷம் 8 வருஷம் படித்தவருக்கு தான் சில பேருக்கு தெரியுமே தவிர அது சும்மா ஒரு 1/2% கூட இருக்க மாட்டார்கள். அது சின்ன ஒரு சதவீதம், 1000ல் 1 தான் இருப்பார்கள். அந்த நம்பரில் தான் படித்தவங்க இருப்பாங்க. மீதி உள்ள மக்களுக்கெல்லாம் குர்ஆன் அப்படி வாசிப்பாங்களே தவிர அர்த்தம்லாம் தெரியாது. அந்த மொழியை தெரிந்தவர்களாக முஸ்லீம்களில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ அரபு மொழியில் படித்து நாங்கள் அர்த்தம் விளங்குறதுக்காக செய்கிறது இல்லை. அப்போ நாங்கள் இறைவனை தொழுது முடித்த பிறகு இறைவன்ட்ட நாங்கள் பிரார்த்தனை செய்யணும். அந்த பிரார்த்தனை நாங்கள் எப்படி செய்யணும்? எங்களுடைய தாய் மொழியில் நாங்கள் செய்யணும். அப்போ தான் புரியும். நாங்கள் எந்த மொழி எங்களுக்கு தெரிகிறதோ, இறைவா என்னுடைய நோயை குணமாக்கு அப்படின்னு நான் கேட்டால் தான் உள்ளத்துலேருந்து கேட்பேன். இப்படி கேட்பதற்கு எங்கள் மார்க் அனுமதிக்குதா இல்லையா? தொழுகையில் நபிகள் நாயம் கற்றுத்தந்த பிரார்த்தனையை தவிர வேறு வேறு பிரார்த்தனைகள் நீங்களா விரும்பியதை கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். தொழுகைக்குள்ளே இருந்து கொண்டு கூட நம்முடைய பாஷையில் நம்ம இறைவன்ட்டு பிரார்த்தனை செய்யலாம். அப்போ தமிழ் நீச பாஷை, தமிழ் முஸ்லீமுக்கு எதிரான பாஷை என்று இஸ்லாம் கருதுதா? பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டே வெள்ளிக்கிழமை 4 தடவை தொழுவதற்கு பதிலாக 2 ரக்கா தொழுவார்கள். அதுக்கு பதிலாக ஒரு உரை நிகழ்த்துவார்கள். அந்த உரை தமிழில் தான் நடத்துவார்கள். ஏன் அரபியில் பேசினா மக்களுக்கு வழங்க? உரை என்பது மக்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி உள்ளது. பள்ளிவாசல்லையே என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துவார்கள். அது தாய்மொழியில் தான் நிகழ்த்துவார்கள். தமிழ்நாட்டில் தமிழில் நிகழ்த்துவான், ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ளவன் அவன் பாஷையில் நிகழ்த்தி கொள்வான். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னு கேட்டால், மக்களுக்கு செய்தி சொல்ல வேண்டிய நேரங்கள்லையும் நாங்களே இறைவன்ட்ட நேரடியாக பிரார்த்தனை செய்கிற நேரத்திலையும் எங்கள் பாஷையில் தான் நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம், அனுமதி இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால அரபியில் இருந்தால் தான் கடவுள் ஏற்றுக்குருவார், இல்லைன்னா கடவுள் ஒத்துக்கிறவே மாட்டார் அப்படின்னு எங்கள் மார்க்கத்தில் இல்லவே இல்லை. இதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டால் இது ஒரு வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது. அடுத்ததாக உங்களுடைய சந்தேகம் என்ன வருதுன்னு கேட்டால், முஸ்லீம்கள் அவங்க பேர்களை எல்லாம் எதுக்கு அரபியில் வைக்கிறாங்க? ஏன் நாங்கள் மாதிரி கந்தன், அழகன் அது மாதிரியாக வைக்கலாமே, எதுக்கு முஸ்லீம்கள் அப்துல் காதர், இப்ராஹிம், மூசான்லாம் இதுக்கு வைக்கிறீங்க? அந்த கருத்துப்பட இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க. பேர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சட்ட பிரகாரம் எந்த பாஷையில் நீங்கள் பேர் வச்சாலும் அது இஸ்லாத்துக்கு எதிரானது கிடையாது. குர்ஆன்லையோ நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டல்லையோ நீங்கள் அரபு மொழியில் தான் பேர் வைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்குதா? சொல்லப்படவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம்கள் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க, இப்ராஹிம்னு பேர் வச்சுருக்கிறாங்க, இஸ்மாயில்னு பேர் வச்சுருக்கிறாங்க, மூசான்னு பேர் வச்சுருக்கிறாங்க, ஈசான்னு பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் அரபி பேரா? முஸ்லீம் அல்லாத நன்மக்கள் அவங்கெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு முந்தி வாழ்ந்த நன்மக்கள். அந்த நன்மக்களுடைய பெயரை சூட்டுக்கிறோமோ அதெல்லாம் அரபி பேரெலாம் கிடையாது. அது வேறு மொழி பேர், ஹீப்ரு மொழி வார்த்தையாக இருக்கலாம் அல்லது அரமாயிக்கு மொழியாக இருக்கலாம். அந்த மாதிரியான மொழியில் உள்ள நல்லடியார்கள் பேரையெல்லாம் நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம். அது அரபு மொழியில் இப்ராஹிம் என்பதற்கு அர்த்தமே கிடையாது. அப்போ வேற்று மொழி பெயர்கள் வைக்கக்கூடாது என்று இருந்தால் அப்படிலாம் வைத்திருக்க மாட்டார். முகமது நபி அவர்களே தன்னுடைய மகனுக்கு சின்ன வயசில் ஒரு மகன் பிறந்து இறந்து விட்டார், அவருக்கு பேர் இப்ராஹிம்னு சொல்லி வைத்தார்கள். அப்போ இப்ராஹிம்ங்கிறது அரபு மொழி கிடையாது. அப்போ அரபு மொழியில் பேர் வைக்கணுங்கிற எங்கேயாவது ஒரு சட்டமாக குரான்லேயோ
நபிகள் நாயகத்துடைய உத்தரவில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது, கிடையவே கிடையாது. அப்போ எதுக்கு அரபியில் வைக்கிறாங்க என்று கேட்டால், அது வந்து இஸ்லாமுடைய சட்டம் என்கிற அடிப்படையில் வைக்கவே இல்லை, நாமளாக வைத்து கொண்டது. இங்கே உள்ள தமிழ் மக்களாகவே என்ன செய்கிறார்கள், வைக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் எதற்காக அவர் வைத்தார்கள் என்று கேட்டால், இங்கே நம்ம நாட்டில் வந்து இந்த சாதி ஒரு வேற்றுமை இருக்கிறது. அப்போ சாதி வேற்றுமையில் இருக்கக்கூடியவன் வந்து ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டான்னு வைங்க, ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய பேர் வந்து ஒரு நமசிவாயம் என் பேருன்னு வச்சுக்கிடுவோம். நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு என்னுடைய பேர் நமசிவாயம்னு சொல்லும் பொழுது அவங்க என்னை பார்ப்பார்கள்னா, இவன் இந்த சாதிக்காரனாக இருப்பானோ, என் பேர் இருளாண்டின்னு வச்சுக்கிறங்க, நான் இஸ்லாத்தில் வந்த பிறகு இருளாண்டி என்று சொன்னேனே, ஆனால் இருளாண்டிங்கிறான இவன் இந்த 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 இனமாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு வரும். நான் வந்து இந்த இஸ்லாம் வந்து சாதியை ஒழித்து விட்டது என்கிற ஒரு அடிப்படையில் நான் இஸ்லாத்தை நேசித்து நான் வரும் பொழுது என்னுடைய அந்த பெயர் வந்து நாட்டில் என்ன மாதிரி பெயர்களாக இருக்கிறதோ அந்த பெயர்களை கொண்டு நான் அழைக்கப்படுவேனே, ஆனால் என்னை பற்றி என்ன பார்ப்பார்கள்னா, இவன் என்ன சாதியாக இருப்பான் என்று அலசுவார்கள். அப்போ சாதியே வேணாம், அதை மறந்துட்டு வருவதாக இருந்தால் எப்போ இது வைக்கலாம்? தமிழ் மக்கள்கிட்ட சாதியே இல்லாமல் ஆகி போய் எந்த பேர் வேண்டாலும் எவன் வச்சுக்கலாங்கிற அளவில் இருந்து சாதியை விசாரிக்க மாட்டான், துருவ மாட்டான் என்று இருந்தால் அப்போ தமிழில் செல்வம், முத்து, இப்படி அழகம் அது மாதிரி பேர்கள்லாம் வச்சுக்கலாம். இப்போ வச்சோம் என்றால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நீ என்ன ஜாதின்னு கேட்பார்கள். நான் சொல்லாவிட்டாலும் என் ஜாதி என்னன்னு அறியாட்டி மண்டை வெடிச்சு போயிடும். அந்தளவுக்கு என்ன செய்வாங்க, இந்த ஜாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கர ஆராய்ச்சிலாம் பண்ணுவார்கள். அது வரக்கூடாது என்பதற்கு தான் அன்றைய எங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இது ஜாதிலாம் வேணாம், நம்ம செட்டியார், முதலியார், ஐயர், தலித்து, தேவர்னு பலரும் வர்றோம், இதில் நம்ம இந்த பேரை சொன்னோன்னே குடை வாங்கி நம்மளே பிரிவினை இல்லைன்னு ஒன்றாகி வந்துடுறோம். இதை சொன்னதுனால நம்மளை என்ன செய்வாங்க, என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் இங்கே வந்து அதை உருவாக்க பார்ப்பாங்க. அது வேண்டவே வேண்டாம், நம்ம வாட்டுக்கு என்ன செய்வோம், இந்த பேரை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா கேட்க மாட்டார். என்னப்பா அப்துல்லா பாயா, சரி அப்போ பாய் தான். அது ஐயர் வந்தாலும் பாய் தான், தலித்து வந்தாலும் பாய் தான், யாராக வந்தாலும் அப்துல்லான பாய். அதுக்கு மேலே போயிட்டு என்ன சாதிங்கிற கொஸ்டினே அடிபட்டு போயிடும். நாங்கள் அந்த தீண்டாமை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி, சகோதரத்துவத்துக்கு கேடு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த பெயர்கள் வந்து இந்த சாதியுடைய அடையாளமாக ஆக்கப்பட்ட காரணத்தினால், மொழியில் அப்படி இல்லை, பிற்காலத்தில் ஒரு ஆக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் இந்த பெயர்களை நம்ம பேராக வைக்கும் பொழுது நம்மளை என்ன செய்வாங்க, நம்மளே அந்த சாதி கூட்டில் உள்ளவர்களாக நினைப்பார்கள். இல்லைங்க நாங்கள் அதில் உள்ள ஆள் இல்லைங்க, நாங்கள் இந்த சாதிலாம் எங்களுக்கு இல்லை, எங்களை அது கேட்காதீங்க, செட்டியாரா முதலியாரா எங்களை விசாரிக்காதீங்க, நாங்கள் அப்துல்லா, முடிஞ்சு வச்சு டாப்பிக்கு. நான் பாட்டுக்கு ராமசாமியா, நீங்கள் எந்த படையாச்சியா, வன்னியரா, கவுண்டரா, நீங்கள் தேவரா, தலித்தான்னு என்னை கேட்பாங்க. ஏன் அதை கேட்கணும்? இந்த கேள்வியை நம்ம தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி என்ன இருக்குது, இப்ராஹிம்னு சொல்லுங்கள், இப்ராஹிம் பாயா போயிட்டோங்க. அப்போ அந்த ஒரு நன்மையை நாடி எங்கள் மக்களாக செஞ்சுக்கிட்டது, மார்க்கத்தில் கிடையாது. நீங்கள் வரணும் வச்சுக்கலாம். நாங்கள் செஞ்சதுனால இப்போ என்னவாகுது, இந்த சாதிங்கிற ஒரு அடையாளமே இல்லாமல் முஸ்லீம்கள் மத்தியில் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்ட காட்சியை பார்க்குறீங்க. அதனால் இந்த பேர்கள் வைக்கிறது வந்து என்னன்னு சொல்ல போனால், முஸ்லீம்களில் வந்து நிறைய பேர் வைக்கிறாங்களே, அதெல்லாம் கூட அரபி கிடையாது, நல்லா விளங்கிக்கிறங்க. தமிழில் இந்த மாதிரி ஜாதி அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கனால தவிர்த்து கொண்டாங்களே தவிர, அவங்க வைக்கிற பெயர்களில் அதிகமான பெயர்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் உருது பேராக இருக்கிறது. அரபிக்கு வேறு, உருது வேறு. அரபிங்கிறது நபிகள் நாயகம் பேசின ஒரு பாஷை. உருது என்பது இந்தியாவில் உள்ள சில பேர் என்ன செய்கிறாங்க, கலந்து சமஸ்கிருதம், பாரசீகம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேசி உருவாக்கின ஒரு பாஷை தான் உருது என்பது. உருதுக்கும் அரபிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த உருது மொழியில் உள்ள பெயர்களெல்லாம் நிறைய பேர் வச்சு நர்கிஸுங்கிற அரபியா, குஷ்புங்கிறாங்க, அது என்ன அரபியா, நகுமாங்கிறாங்க, இதெல்லாம் அரபியா கிடையாது, பெனாசிருங்கிறாங்க, இதெல்லாம் அரபியா. அப்போ அரபி இல்லாத உருதுல உள்ள பேரை கூட வைக்கிறாங்க. உருது தமிழில் எல்லாம் எங்களுக்கு சமந்தான். ஏன்னு கேட்டால் அப்படி வச்சாலும் இந்த கேள்வி வராது. பெனாசிரா, சரி பாயம்மாவா, சரி என்று வந்துவிடும். அந்த ஒரு நோக்கத்திற்கு தான் வைக்கிறார்களே தவிர அரபியில் தான் வைக்கணும் என்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கட்டளையும் சட்டமும் எங்களுக்கு இல்லை. இதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து உருது பேசினா தான் முஸ்லீம் என்று சொல்கிறார்களே, அது என்று அதில் அந்த கேள்வியில் சேர்த்து கேட்குறாரு. உருது பேசினா முஸ்லீம்னு இஸ்லாத்தில் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திற்கெல்லாம் பிறகு தான் உருது மொழியே வருகிறது. உருது மொழி வந்து நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த மொழியா, தமிழ் மொழி இருந்த மொழி, ஆரம்பத்தில் இருந்த மொழி. உருது மொழி அப்போ இருந்ததா? நபிகள் நாயகம் காலத்துக்கு பின்னாடி சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் என்ன செய்கிறது, உருதுங்கிற ஒரு பாஷை ஒரு மிக்சிங் பண்ணி அது உண்டாக்கப்படுகிறது.
அந்த மாதிரி பிற்காலத்தில் வந்த ஒரு பாஷை தான் இஸ்லாத்தின் அடையாளம்னு தப்ப வழங்கிட்டார்கள். முஸ்லீம்கள் அதிகமாக அந்த மொழியை பேசுகிறார்கள். இந்தி உருது எல்லாம் ஒன்று தான், சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்தியில் வந்து சமஸ்கிருத சொல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை உருதுல வந்து பாரசீக சொல் என்ன செய்யும், பாரசி மொழி சொல் அதிகமாக இருக்கும். மற்றபடி நஹி ஹேலாம் எல்லாம் ஒன்று தான். ஆத்தாகே ஜாத்தாகன்ட்டு தான் என்ன செய்வான், இந்திலையும் சொல்லுவான் உருதுலையும் சொல்லுவான். அப்போ அது வந்து முஸ்லீம்கள் வந்து அந்த அந்த லாங்குவேஜை பேசும் பொழுது கொஞ்சம் ஃபார்சி சொல்லை கலந்து பேசுவார்கள். இந்துக்கள் வந்து சமஸ்கிருத சொல்லை கலந்து பேசி இந்தின்னு சொல்வார்கள். இந்தி உருதுலாம் ரெண்டுமே என்னது நெருக்கமான ஒரு 80% அது ரெண்டுமே நெருக்கமான ஒரு மொழி தான். உருது பேசுகிறவனுக்கு இந்தி வழங்கும், இந்தி பேசுகிறவனுக்கு உருது புரியும். அப்படிங்கிறதுனால அது ஒரு உருதுங்கிறது வந்து அப்படி உண்டான ஒரு மொழியை தவிர அதுதான் இஸ்லாத்தில் அது தெரிஞ்சால் தான் முஸ்லீமும் அப்படின்னு கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களில் 90% 95% பேருக்கு உருது தெரியாது. எனக்கெல்லாம் உருது தெரியாது. உருது யாருன்னா உருது வேலூர் பக்கத்தில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள அதிகமான ஊர்கள், அதே மாதிரி திருச்சியில் சில பகுதிகள், இப்படி சில மதுரையில் சில ஏரியாக்களில் என்ன செய்வாங்க, திண்டுக்கல் சில பகுதி, இப்படி சில ஊர்களில் உருது பேசுகிறவங்க இருப்பாங்க. ரொம்ப சின்ன அளவில் இருப்பார்கள். மீதி உள்ள எல்லா மக்களுமே என்ன செய்கிறாங்கன்னா தமிழில் தான் தாய்மொழியாக கொண்டிருக்கிறோம், உருதுல தான் பேசணும்னு எங்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. இதை உங்களுடைய விளக்கமாக சொல்லிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கேள்வியோடு அடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.